மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிற பிரதான ஆசாரியன் அவன் சும்மா போய்விட முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலை செய்வதற்குரிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்குரிய எல்லா வஸ்திரங்களையும் அணிந்து கொண்டுதான் அவன் உள்ளே போக முடியும். அப்படி அவன் உள்ளே போகும்பொழுது அவனுடைய தலையிலே அவன் தலைப்பாகை அணிந்திருக்க வேண்டும். அந்த தலைப்பாகையிலே ஒரு எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும், கர்த்தருக்கு பரிசுத்தம். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம்! புதிய ஏற்பாட்டு நாட்களில் புதிய ஏற்பாட்டு சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை இது. ஆமென். சபை என்பது கட்டடம் அல்ல, உங்களையும் என்னையும் குறிக்கிறது. வேறு பிரிக்கப்பட்ட தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட உங்களையும் என்னையும் காட்டுகிறது. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியனுடைய தலையிலே வெளிப்புறமாக கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறது போல அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மேலே அவர் எழுதியிருக்கிறார், இவர்கள் என்னுடையவர்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். ஆமென் சொல்லலாமா?